நம்ம ரீசெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலையுமே பே விண்டோ கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பே விண்டோ கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு 3 மேஜர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இந்த பே விண்டோஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அவங்களுக்கு இந்த 3 பாயிண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. அது எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபங்க்ஷனலுங்க. ஃபங்க்ஷனலாக பார்க்குறப்ப உங்களுக்கு பில்டிங்கோட வென்டிலேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இது. ஸோ கிராஸ் வென்டிலேஷனை மீறி இந்த மாதிரி பே விண்டோ கொடுக்குறப்ப உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற நேச்சுரல் லைட் அண்ட் ஏர் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பே விண்டோஸ் இருக்கிறப்ப உங்களுக்கு எக்ஸ்டீரியரோட கார்டனோட உங்களுக்கு ஃபீல் ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ வெளியே போய் இருக்குன்னு அவசியம் இல்லை, இன்டீரியரில் இருக்குன்னு ஒரு ஃபீல் கொடுக்காம இந்த பே விண்டோ யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எக்ஸ்டீரியரோட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஏஸ்தட்டிக் அண்ட் ஃபங்க்ஷனல் பாயிண்ட்டில் வந்து உங்கள் வீடு வந்து இம்ப்ரூவ் பண்ணி காட்டும். ஆர்கிடெக்சரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப எக்ஸ்டீரியர் லுக் வந்து இந்த பே விண்டோஸ் கேன்டிலிவர் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும் உங்கள் பேட்டுக்கு. ஃபங்க்ஷனல் பாயிண்ட்டாக பார்க்கும்போது நம்ம பே விண்டோஸில் சீட்டிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துறனால ரூம்குள்ளே ஃபர்னிச்சரோட ரெக்யர்மெண்ட்ஸ் அதிகமாக தேவைப்படாது. அதனால் ரூம் ஸ்பேஸ் வந்து நல்லா கிளியராக பெருசாக தெரியும் நம்மளுக்கு. தேர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறோம், அதுக்கு மார்க்கெட் வேல்யூ ஒன்று இருக்கும். அதே வீட்டுக்கு பே விண்டோ கான்செப்ட் யூஸ் பண்ணாங்கன்னா அதோட மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எஃப்எஸ்சி நாம்ஸ் படி ஃபாலோ பண்ணி ஒரு பில்டிங் பண்ணியிருப்போம். அந்த ஏரியாவை நம்ம வைலேட் பண்ண முடியாது. ஆனால் பே விண்டோ கொடுக்குறப்ப அதோட கார்பெட் ஏரியா நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஸோ உள்ளே இருக்க ஃபங்க்ஷனல் ஏரியா இதனால் இம்ப்ரூவ் ஆகுது.